மகான சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் சீக்கிரமாகவே ஒன்று சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி இருந்துட்டு விஜய்க்கு பொண்ணு பார்த்து கூப்பிட்டே வந்துடுறாங்க விஜய்கிட்ட பேச வைக்கிறதுக்காக. இங்கே விஜயும் அந்த பொண்ணும் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு நாளை அப்போ நம்ம 2 பேரும் தூங்கும்போது நடுவில் வந்து உங்கள் பொண்ணு தூங்கக்கூடாது, எப்போவுமே வெளியில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்லாம் போடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கடுப்பாகி கிளம்புறீங்களா, அவங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை, உங்களை என்னால் கல்யாணம் பண்ணவும் முடியாது, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு விஜய் அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு என்னாச்சுங்க, எதுக்காக அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதும் பிறகு அம்மாவும் என் பக்கத்தில் தூங்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கு, இந்த மாதிரி பொண்ணுலாம் செட் ஆகாது, எனக்கு கல்யாணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, இதுக்காக யாராவது கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, யாரை நான் கல்யாணம் பண்ணாலும் என் பொண்ணை வந்து அவங்க நல்லா பார்த்துக்கவே மாட்டாங்க, எப்படியும் 2ஆம் பட்சமாக தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி பார்க்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு இல்லை இல்லை, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆவேன், வேறு பொண்ணை நான் பார்த்து சொல்கிறேன், அந்த பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும், அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி நானே கேட்டுட்டு தான் அதுக்கடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் வந்து கடுப்பாகிறாங்க. ஏங்க எனக்கு கல்யாணம் வேண்டாங்க, அம்முவை யாருமே சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, அம்மு மேலே அக்கறை உள்ளவங்க தான் எனக்கு வந்து ஒய்ஃபாக வரணும் அப்படின்னு விஜய் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் காவேரி கேட்குற மாதிரி இல்லை. அம்முவோட எதிர்காலத்துக்காகவாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்முவோட எதிர்காலத்துக்காக நான் கல்யாணம் பண்ணணும்னா அம்முவை நல்லா பார்த்துக்கணுமே அந்த பொண்ணு, அது நடக்காதுங்க, அப்படி ஒரு பொண்ணு இல்லவே இல்லைங்க. எல்லா பொண்ணுங்களும் அவங்களுக்குன்னு குழந்தைய தான் நல்லா பார்த்துக்குவாங்க, அடுத்தவங்க குழந்தைய நல்லா பார்த்துக்க மாட்டாங்கங்க, அவங்க என் குழந்தைய அவங்க குழந்தைய நினைக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் எவ்வளோ தூரமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் காவேரி கேட்குற மாதிரி இல்லை. உடனே விஜய்க்கு கோவம் வருது. ஏங்க நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறேன்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்லையும் உங்கள் அம்மா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வருத்தப்பட்டாங்க, அதுக்காக நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், இல்லையே நீங்கள் மட்டும் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க பாருங்க. ஏன் தாராளமாக எனக்கு மாப்பிள்ளை பாருங்க, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் வேண்டாம்னே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. விஜயால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் இங்கே பாருங்க இந்த பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் வேண்டாங்க, ப்ளீஸ்ங்க என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே இங்கே பாருங்க உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும், உங்களுக்கு எப்படி பிடிச்ச பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொன்னீங்களே அந்த குவாலிட்டிஸோட ஒரு பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்க. மறுநாள் காவேரி விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. தாத்தா கிட்ட பேசுகிறாங்க. என்ன தாத்தா, உங்கள் பேரன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னார், ஆனால் எந்த பொண்ணை காட்டினாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, எப்படி தான் உங்கள் பேரனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுனே தெரியல தாத்தா எப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன தாத்தா திடீர்னு மிஸ் இங்கே வந்திருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வந்துட்டு மிஸ் என்ன மிஸ் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சும்மா தாண்டா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. மிஸ் இப்போ அடிக்கடி நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் எதுக்காக, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் யாருக்கு புரியுது, யாருக்குமே புரிய மாட்டே அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிஸ் எனக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மிஸ், நீங்கள் எனக்காக எதுக்கு கஷ்டப்பட்டு இப்படி பொண்ணு தேடி அலையணும் அப்படி சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அம்மு இருந்துக்கிட்டு மிஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னடா விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்டதும், மிஸ் இங்கே உங்களை மாதிரியே தான் எங்கள் அம்மா இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. எங்கள் அப்பா உங்களோட எங்கள் அம்மா ஃபோட்டோவை காமிச்சாங்க, எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு, அது நீங்கள்னு நான் நினச்சி எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் உடனே எங்கள் அப்பா அது எங்கள் அம்மான்னு சொன்னாங்க தெரியுமா, அப்படியே உங்களை மாதிரியே எங்கள் அம்மா இருக்காங்க மிஸ் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. உடனே எங்கள் காவேரிக்கு கோபம் தான் வருது. என்னங்க அம்மு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, என் ஃபோட்டோவை தான் காமிச்சு அவளோட அம்மான்னு சொல்லி வச்சுருக்கீங்களா, என்னங்க விஷயம் அப்படி சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்டதும் உடனே விஜய் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, என் ஒய்ஃப் அப்படியே உங்களை மாதிரி தான் இருப்பா, அதுதான் அம்மு கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதும் காவேரி தாத்தா கிட்ட கேட்குறாங்க. என்ன தாத்தா உண்மையை சொல்லுங்கள் தாத்தா, உங்களுக்கு தெரியும்ல, உண்மையும் இவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன மாதிரி தான் இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு இங்கே தாத்தா கிட்டேயும் காவேரி கேட்குறாங்க. ஆமாம் நிஜமாதாம்மா, விஜய் சொல்கிறது உண்மைதான் அப்படி சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாங்க. விஜய் பொய்யெல்லாம் சொல்லலை, அவனோட பொண்டாட்டி அப்படியே ஒன்றை மாதிரியே தான் இருப்பாள், அதனால தான் நாங்கள் ஒன்றை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சோம், அவனோட பொண்டாட்டியை மாதிரியேவும் நீ இருக்கிற, அதுவும் இல்லாமல் அம்முக்கிட்டையும் நல்லா பேசி பழகுற, அதுக்காக தான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் நீ தான் வேண்டான்னு பிடிவாதமாக இருக்கியே, இப்போ என்னென்னா விஜய்க்கு பொண்ணை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க, விஜய் அவன் பொண்டாட்டி மாதிரியே நீ இருக்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவான் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒன்று கல்யாணம் பேசுகிறதுக்காக உங்கள் அம்மா கிட்ட பேசணும், ஆனால் நீ தான் விஜய் மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. விஜய் ஒரு நிமிஷம் இரு, நான் ஃபோட்டோ காமிக்கிறேன், அதை பார்த்ததும் நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோட்டோவை விஜய் எடுக்கிறாங்க. அம்மு இருந்துக்கிட்டு ஆமாம் அம்மா அப்படியே உங்களை மாதிரியே இருந்தாங்க மிஸ் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இங்கே காவேரி
அதிர்ச்சி ஆகுறாங்க. "ஏங்க உண்மைய சொல்லுங்க. இது என்னுடைய ஃபோட்டோவ தான் இப்படி பண்ணியிருக்கீங்களா? இப்பலாம் என்னென்னமோ பண்றாங்க ஏஐல. இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணி வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "எங்களோட கல்யாண ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த ஃபோட்டோவ எடுத்து காமிக்கிறாங்க. என்னால நம்பவே முடியலங்க. அப்படியே என்ன மாதிரியே இருக்கிறாங்க. "உண்மையிலேயே உங்க ஒய்ஃப் என்ன மாரி தான் இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி அதிர்ச்சியாகி விஜய் கிட்ட கேட்குறாங்க. "ஆமாங்க. என் ஒய்ஃப் அப்படியே உங்கள மாதிரி தான் இருப்பா. அப்படியே உங்கள மாதிரியே தான் போல்டா இருப்பா. எல்லாமே உங்கள மாதிரியே தான் இருப்பா." அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னதும், உடனே காவேரி அதிர்ச்சியா தான் இருக்குது. இது என்னால நம்பவே முடியலங்க. அம்முவோட அம்மா அப்படி என்ன மாதிரியே இருக்கிறாங்க. அதனால தான் அம்மு எனக்கு பிடிச்சிருக்கோ! அம்முக்கும் என்ன பிடிச்சிருக்கோ! அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அம்மு இருந்துக்கிட்டு, "மிஸ் பார்த்தீங்களா? எனக்கு ஏன் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ ஃபோட்டோ காமிச்சதும், உங்க ஃபோட்டோவ தான் என்கிட்ட காமிக்கிறாங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா, இப்ப அம்மா ஃபோட்டோவ காமிச்சிருக்காங்க. அம்மா ஃபோட்டோவ காமிச்சது மட்டும் இல்லாம, நீங்க எனக்கு கூடிய சீக்கிரமா அம்மா ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு வேற பாட்டி சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த குழந்தை சொல்லுது. "எந்த பாட்டி சொன்னாங்க?" அப்படின்னு கேட்டதும், "சாரதா பாட்டி தான் சொன்னாங்க. காவேரி மிஸ் சீக்கிரமா உனக்கு அம்மாவ வந்துடுவாங்க. உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்குவாங்க." அப்படி சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னதும், விஜய் வந்து, "அச்சச்சோ! இத சொல்லிட்டாளே! இவ இப்ப இனிமேல் என்ன ஆட்டம் ஆட போறாளோ?" அப்படின்ட்டு விஜய் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரி இருந்துகிட்டு, "என்ன இவ பேசுறதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க." அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. விஜய் வந்துட்டு, "அப்படி என்கிட்ட எதுவும் சொல்லல. அம்மு கிட்ட தான் இப்படி சொல்லியிருப்பாங்க போலருக்கு." "ஏன்டா அம்மு, சாரதா பாட்டி இப்படி தான் உன்கிட்ட சொன்னாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாப்பா. நீங்களும் மிஸ்ஸும் கல்யாணம் பண்ணிக்குவீங்க. மிஸ் உனக்கு அம்மா ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபோட்டோ வேற காமிச்சீங்களா? என்னால நம்பவே முடியல." அப்படின்ட்டு எங்க அம்மு சொன்னதும், "மிஸ் நீங்க பேசாம எனக்கு அம்மாவா வந்துடுங்க. ஏன்னா எங்க அம்மாவும் அப்படியே உங்கள மாதிரியே தான் இருக்கிறாங்க." அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா விஜய் இருந்துக்கிட்டு, "மிஸ்ஸுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லலடா. அப்புறம் எப்படி மிஸ் உனக்கு அம்மாவா வர முடியும்? மிஸ் வந்து எனக்கு பொண்ண தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்த்த எல்லா குவாலிட்டீஸும் இந்த மிஸ் கிட்ட இருக்குது. ஆனா அந்த மிஸ்ஸ நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நெனச்சா மிஸ்ஸுக்கு என் மேல விருப்பம் இல்லையே." அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, "என்னங்க சொல்றீங்க? இப்படி ஒரு விருப்பத்தோட என்கிட்ட பழகிட்டு இருக்கீங்களா?" அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. "இல்லங்க, என் குழந்தைய நீங்க அவ்வளவு அக்கறையா கவனிச்சுட்டு இருக்கீங்கல்ல. என் குழந்தைய எல்லாரும் 2ஆம் பட்சமா தான் பார்ப்பாங்க கல்யாணம் ஆனா. ஆனா நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, நீங்க இங்க அம்முவோட ஸ்கூல் மிஸ்ஸா இருந்துகிட்டு, அம்முகிட்ட அவ்வளவு நெருக்கமா, அன்பா பழகுறீங்க. அப்படி இருக்கும்போது, அம்முவ நீங்க 2ஆம் பட்சமா பார்க்க மாட்டீங்க. என்ன கல்யாணம் பண்ணாலும். அதுக்காக தான் நான் உங்கள கல்யாணம் பண்றதுக்காக முடிவு எடுத்தேன். ஆனா, நீங்க தான் வந்து எனக்கு ஏதேதோ பொண்ண தேடி அலையுறீங்க. அவங்கலாம் அம்முகிட்ட நல்ல விதமா பழகுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அம்முக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமும் இருக்காது. அம்மு உனக்கு மிஸ்ஸ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமா? வேற யாராவது உனக்கு அம்மாவா வரதுல விருப்பமா?" அப்படின்னு விஜய் வந்து அம்முகிட்ட கேட்குறாங்க. "அப்பா எனக்கு மிஸ்ஸ தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். மிஸ் தான் எனக்கு அம்மாவா வரணும். வேற யாரும் வரக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொன்னதும் காவேரி இருந்துட்டு, "என்ன அம்மு கிட்ட போய் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அம்மு மனசுல இப்படியெல்லாம் விதைச்சிங்களா? பாவம் அவ மனசு பிஞ்சு மனசு. அத நினைச்சு வருத்தப்படாதா? ஏங்க இப்படியெல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மு தாங்க ஆசைப்படுறா. நீங்க அம்மாவா வரணும்னு சொல்லிட்டு." அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க. தாத்தா இருந்துகிட்டு, "எந்த முடிவுனாலும் நிதானமா யோசித்து எடும்மா. நீ இந்த வீட்டுக்கு வந்தா, இந்த வீட்ல எல்லாமே நல்லதே நடக்கும். விஜய்ய பத்தியும் நான் கவலைப்பட தேவையில்ல. அம்முவ பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. 2 பேத்தையும் நீயே பார்த்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதும்மா. நல்ல முடிவா எடும்மா எங்களுக்காக." அப்படின்னு தாத்தா காவேரி கிட்ட சொல்றாங்க. உடனேவும் காவேரி, "சரி நான் வரேன் வீட்டுக்கு" அப்படின்னு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.